எல்லாருக்கும் வணக்கம். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நாய் பொழப்படா அப்படின்னுவோம். ஆனால் இப்போ நாய் பொழப்பு தான் போயிட்டுருக்கு. அந்த நாயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சுப்ரீம் கோர்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை நேஷனல் கேபிட்டல் ரீஜியம் டெல்லியில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, தெருநாய்களை அகற்றணும் அப்படின்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெருநாய்கள் பிரச்சனை உலகமெங்கும் இருக்குது. முக்கியமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் கூட நிறையா தெருநாய்களால் பாதிக்கப்பட்ட முதியோர்கள், குழந்தைகள்லாம் இருக்காங்க. பப்ளிக்கால் வெளியே போகவே முடியல. அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் தெருநாய் பிரச்சனை இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஜூலை 28ஆம் தேதி 2025 டெல்லியில் ஒரு கேஸ் வருது. சுப்ரீம் கோர்ட் எடுத்து நடத்துகிறாங்க. அதில் இதுக்கான ஒரு தீர்ப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்லி இருக்கிற அந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன் சொல்கிறோம்ல, டெல்லி, குர்கிராம், நொய்டா, இந்த மாதிரியான ஏரியாஸில் இருக்கிற 6000 ஒரு 8000 நாய்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு தோராயமாக சொல்லியிருக்காங்க. அந்த நாய்கள் எல்லாத்தையுமே இந்த தெருலேருந்து அகற்றணும். தெருநாய்கள் எல்லாத்தையுமே அகற்றணும். அகற்றிட்டு ஷெல்டருக்கு போடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது என்னப்பா ஈஸியான விஷயம் தானே, எல்லாத்தையுமே ஷெல்டருக்கு போடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் டெல்லி கார்பரேஷன், அந்த முனிசிபாலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எத்தனை நாயை வேணால் அகற்றுறோம், எல்லாத்தையுமே போடுறோம், ஆனால் ஷெல்டர் எங்கே இருக்குது அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. அவங்க சொன்னது ஒரு 8000 நாய்கள் அப்படின்னு அந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில். ஆனால் அது இன்னுமே எக்ஸாக்டான கணக்கு தெரில. அது 8000 இருக்கலாம், 9000 இருக்கலாம், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இது ஒரு 6 to 8 வார காலம் கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இந்த விஷயம் பண்ணியாகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அனிமல் வெல்ஃபேர் சென்டர்ஸில் ஸ்பேஸ் கிடையாது, நிதியும் அந்தளவுக்கு இல்லை. இத்தனை நாய்களை அவங்க மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான நிதி இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாக்டான அந்த நாயுடைய பாப்புலேஷனும் தெரியாது. சரி, இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரில் என்ன ஒரு முரண்பாடு இருக்குன்னா, அவங்க போட்ட ரூலை அவங்களே மீறுற மாதிரி தான் இருக்குது. ஏபிசி ரூல்ஸ்னு சொல்லப்படுற அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல் 2023 அப்படின்ற ஒரு ஆக்ட் இருக்குது. அதன்படி அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தெருநாயை நீங்கள் தடுப்பூசி போட்டு இல்லைனா பிறப்பு குறிப்பீடு செஞ்சு மறுபடியுமே தெருவில் தான் விடணும். அது எதுவுமே கொல்லக்கூடாது, இல்லைனா அது எந்த ஒரு ஷெல்டர்லையுமே விடக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ரூலுக்கு இப்போ முரண்பாடாக சுப்ரீம் கோர்ட்டை இப்போ ஏற்பட்ட ஒரு ஆர்டரை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தெருநாயை எதுவுமே வெளியில் நடமாட விடக்கூடாது, அந்த என்சிஆர் ரீஜன்ஸில் எல்லாத்தையுமே ஷெல்டரில் போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ முரண்பாடாக இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு மேசிவான ஆப்ரேஷன் நடக்கும்போது மனிதாபிமானமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. பார்த்து ஹேண்டில் பண்ணணும், எதையுமே ரிமூவ் பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிறப்பு குறிப்பீடு இந்த மாதிரியான விஷயம் வரும்போது சில நேரங்களில் நமக்கே தெரியும், முனிசிபாலிட்டியில் பயங்கர ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய வருத்தமாக இருக்குது. சரி, இந்த தெருநாய் பிரச்சனையே இந்த அளவுக்கு பூதாகரமாக வெடிச்சது அப்படின்னா, சமீபத்திய ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்குது. 2022 ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டுடைய ரெக்கார்ட் படி 31 ரேபிஸ் டெத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2022 வருஷத்துலேயே கவர்மெண்டோட ரெக்கார்டு தப்புன்னு இருக்காங்க. மற்ற அனிமல் வெல்ஃபேர் சோர்ஸ்லேருந்து அவங்க சொல்கிறது என்னென்னா 305 ரேபிஸ் டெத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. 305 அப்படின்றது அவங்களுடைய டேட்டாஸ் பொறுத்து, இது இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த 2022 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 18000 ரேபிஸ் கேஸ் இருந்திருக்கும் அப்படின்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. சரி, இந்தியாவோட லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான நாய்க்கடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடம் பிடிக்கிறது மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் 13.5 லட்சம் கேசஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்துல இருக்கிறது தமிழ்நாடு, அங்கே 12.9 லட்சம் கேசஸ் இருக்குது. இது இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்துல குஜராத், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இருக்குது. இந்த டேட்டாஸ் எல்லாமே 2022 2024 வரைக்குமான ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏபிசி ரூல்ஸ்ன்றது நிறைய சிட்டிஸில் ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் ஸ்டாட்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமான இந்த நாய்க்கடி கேசஸ்லாம் இருக்குது. அதனால் முதியோர்கள், குழந்தைகள், பெண்மணிகள் இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு தீர்வே இல்லையா அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், பப்ளிக் சேஃப்டி முக்கியம். அதே போல் அதில் மனிதாபிமானமும் இருக்கணும். இந்த ஏபிசி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வேக்சினேஷனும் கரெக்டாக போட்டால் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணலாம். இதில் என்ன ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி அப்படின்னா, எல்லா நாய்களுக்குமே ஷெல்டர்ஸ் இருக்கா அப்படின்றதான் கேள்வியே. வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்னு வாங்கல்ல, அது கொடுக்கறது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த திருநாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஓகே தான். ஆனால் இப்போ திடீர்னு இந்த போராளிகள்லாம் பயங்கரமாக ஆக்டிவ் ஆகிட்டாங்க. இந்த ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது
நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு வந்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் சொல்லி பல பிரபலங்கள், அதாவது அரசியல்வாதிகள்லேருந்து ஆக்டர்ஸ் வரைக்கும் பல பிரபலங்கள் வந்து இப்போது நாய்க்கான குரல்லாம் பயங்கரமாக விடுறாங்க. ஓகே தான், நல்லது தான். ஆனால் அதே மாதிரி மனுஷங்களையும் இதே நாட்டில் வெட்டி கொலை செய்கிறாங்க. அதாவது ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இதே நாட்டில் தான் நடக்குது. அவங்களையும் வெட்டி கொலை செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க பெருசாக குரல் கொடுக்கல. இப்போது நாய்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. எஸ், பப்ளிக் சேஃப்டி முக்கியம், நாய் மேலேயும் கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய பார்வையிலேருந்து பார்த்தோன்னா நம்முடைய பார்வையும் மாறும். நினச்சி பாருங்கள், நம்ம நிறையா இந்த மாதிரி சிசிடிவி வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் போகும், அதை அந்த 4-5 நாய்ங்க சேர்ந்து கொதறி கடிக்கும். அந்த ட்ராமா, அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு ட்ராமாவை அனுபவிச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ நினச்சி பார்த்தாலே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சட்ட ரீதியாக தீர்வு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். இது போக போக தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியும். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து பேசுவோம்.